கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல அபிஷேகமாக இருந்து சரீரம் முழுவதும் அந்த எரிகிறது போல் இருந்து அதுக்கப்புறமா ஒரு அருவியில் இருந்து அப்படியே தண்ணி பாஞ்சிட்டே இருக்கிறது பார்த்தேன். அப்புறம் அடுத்த ஒரு துதியில் ஒரு இடத்துல இருந்து ஒரு நெருப்பு எரிய தொடங்குது. அது அப்படியே எரிஞ்சு ஒரு பெரிய ஒரு வட்டமாக எரியுது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிம்பு அது மொத்தத்துக்கு நெருப்பாக இருக்குது, ஃபுல்லாக அப்படி பற்றி எரிஞ்சிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா ஒரு விசேஷித்த வரங்களை ஆண்டவர் தருகிறாருன்னு அந்த ஜெபம் பண்ணும்போது இந்த பலிபீடத்துக்கு மேலே எல்லாம் அப்படியே இலகி அப்படியே ஒரு வெளிச்சமாக பலிபீடத்திலேருந்தே இறங்குது பார்த்தேன். அதுக்கப்புறமா கடைசி அந்த பாட்டு நீங்கள் போதும்னு உள்ள பாட்டு பாடும்போது எசப்பா அப்படியே நின்று ஒரு வெள்ளை அங்கேயே வஸ்தம் தட்டு ஒருத்தர் கையை நீட்டிட்டு அப்படியே பாடுகிறது அப்படியே பார்த்துட்டே நின்று அப்படியே பார்க்கறது மாதிரி பார்த்தேன். அப்படியே உற்சாகமா ரெண்டு கரங்களை உசத்தி ஆண்டோட்ட சொல்லுவோமா, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. எனக்கு சொல்லுவோம் நவரிசை கூட, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. உண்மையாகவே கர்த்தராக தேவன் உன்னை மகிமைப்படுத்தி ஆண்டவராக தேவனுடைய மகத்துவத்தை பெற்றல்ல எடுத்து எழுத்து கற்று கர்த்தருடைய மகிமையிலே கர்த்தருடைய மகத்துவத்தில் இன்னும் அதிகமாக என்னை மகிமைப்படுத்தி என்னை பிரயோஜனப்படுத்தி கர்த்தராக தேவன் மனுஷனுக்கு மட்டுமில்லை கன்றுகாலிகளுக்கு முடிவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஆளு இன்று கர்த்தராக தேவன் சபையில் ஊற்றப்பட்டதை எனக்காக கர்த்தராக தேவன் எனக்கு தந்திருக்கிற விசுவாசத்தோடு விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ பதறாதே. விசுவாசத்தா நீதினா பிழைப்பா, விசுவாசத்தா நீதினா பிழைப்பா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் ஜபத்திலே எல்லார் மேலும் அக்கினி தீ போல வந்து விழுந்தது. இரண்டாவது ஜபத்திலே சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார் ஒரு ஆளு பிரகாசமாக வந்திருக்கிறது. அந்த இடத்துல ரெண்டு பக்கமும் விளக்கு வைத்து இது விளக்கு அப்படியே பிரகாசித்து கொண்டிருந்து அவர் எல்லாரையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். மூன்றாவது ஜபத்துல மேலென்று எல்லார் மேலும் இந்த தூரல் மழை எல்லார் மேலும் பொழிந்து கொண்டே இருந்தார். விசேஷித்த ஒரு பணியை போல ஒரு வீரரை போல ஒரு அபிஷேகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தொட்டு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எத்தனை நன்றி செய்வேன், எத்தனை நன்றி செய்வேன், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எத்தனை நன்றி செய்வேன், நான் எத்தனை நன்றி செய்வேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது துதியில ஒரு நல்ல ஒரு பசுமையான பச்சையான ஒரு பெரிய இடமா இருக்கு. அதுல வெள்ளை பூக்கள், அழகான வெள்ளை பூக்கள் நிக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு சிகப்பு கலர்ல ஒரு பெரிய திரை போல இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு அந்த திரை சிவப்பு கலர் திரை அப்படி சீக்கிரமா மாறிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெள்ளை திரை அப்படி இங்க இருந்து அங்க ஒரு நீளமா அப்படி அழகா இருக்குது. அதுக்கு கிட்ட ஒரு புறா அப்படி வந்து மேல என்ன அப்படி வந்தது போல இருந்தது.
அப்படியே ஒரு கரப்பட்டு பார்த்து ஆண்டவராக இன்னும் மகிமைப்படுத்துவதற்காக சபையை நிறுப்பதற்காக சபையில் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராக தேவன் நமக்கு தர வல்லமையாயிருக்கிறார். விசுவாசத்தோடு இன்றுமில்லாம் நேரத்திலெல்லாம் தெரியுமா? இந்த பலிபீடத்தில் உண்மையிலே கட்டு 500 ரூபா நோட்டு இவ்வளவு வீதிக்கு இருக்கு. யார் எடுக்க போறா? கட்டு அப்படி இது யார் எடுக்க போறா? அதை எடுக்கணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாப்பா. வேண்டாமா? நான் எடுக்க போறேன். உங்களுக்கு யாருக்கு வேண்டாமா? அது எனக்கு தான். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல நம்ம சபையை அகற்று நிச்சயமாகவே நாம் கர்த்தராகிய தேவன் ஒரு மனுஷன் கண் காணுவதும் இல்லை, ஒரு காது கேட்பதும் இல்லை என்று சொன்னது போல கர்த்தர் நம்ம சபையை அளவிட முடியாமல் ஆசீர்வதிக்க போகிறார். இன்னும் 7 மாசம் முடிவதற்கு முன்னால் இருக்கிறேன். இந்த பணம் இருக்கிறேன். இந்த பணத்தை நமக்கு சபைக்கு கர்த்தராகிய தேவன் ஆசீர்வாதமாக தருவேன் என்று வாக்கு தருகிறார். விசுவாசியே நீ பகரே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பகராதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும். ஹல்லேலூயா. நான் பொதுவாக கண்ட தரிசனம் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அது உள்ளத்தில் இருந்துட்டே இருந்தா சொல்லுன்னு சொன்னேன். ஆமென். உண்மையிலே இந்த கண்ணாடி பெட்டி ஒண்ணுமே தெரியல. ஒரு சிங்காசனம் இருக்கு, அதுக்கு மேல 2 புறா, நடுவில் ஒரு சக்கரம் சுத்தி கொண்டே இருக்கு. அதுல ஒரு ஒளி அடிச்சு இந்த இடத்துல அப்படியே ஒரு ஸ்கொயர் வடிவத்தில் ஒரு 2 அடி 3 அடி வீதிக்கு ஸ்கொயர் வடிவத்தில் 500 ரூபா நோட்டு மலை போல குமிச்சு வச்சிருக்கு. ஆமென், ஆமென். என்கிட்ட எடுஞ்சன்னா தான் எடுத்திருப்பேன், எடுக்க சொல்லவே இல்லையே. அது நம்ம சபைக்காக ஆண்டவர் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது. நிச்சயமா சொல்றேன், இந்த 7 மாசத்தை முடியும் முன்ன இந்த மலை போல பணத்தை என் கையில வாங்கி ஒன்னில் பிளஸ் பண்ணி கொடுப்பேன், இல்லை பிளஸ் பண்ணி நான் வேண்டி வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அந்த பாடையும் வேதனையும் வருத்தத்தையும் எல்லாம் அனுபவித்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி 21 நாள் ஜெபத்திலையும் குடும்பத்தில் ஒரு தலைவனோ தலைவியோ அட்டென்ட் பண்ற பிள்ளைகளுக்கு இந்த பணம் உண்டு. ஆமென் சொல், ஆமென் சொல், ஆமென் சொல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய அபிஷேகம் கிடைச்சதும் சபையில நல்ல வெளிச்சத்தை பார்த்தேன், வானவில்ல பார்த்தேன். சபை நிரம்பி அபிஷேகத்தினால் நிரம்பி உடையதை பார்த்தேன். ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உடன்படிக்கை உனக்கு தந்து உன் சபைக்கு தந்து அதுக்கு அடையாளமாக வானவில்லை கர்த்தர் வைத்திருக்கிறார். மேகங்கள் மாறி போகும்போது வரும்போது இந்த உடன்படிக்கையை ஞாபகப்படுத்துகிற உன்னதமான பாக்கியத்தை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் பிள்ளைகளுக்கும் பேர பிள்ளைகளுக்கும் தருவார் என்று ஆண்டவராகிய தேவன் வாக்கு தருகிறார். கரங்களை தொட்டு 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 மலைகளெல்லாம் நினைவு போராலே உன்னோடு மலைகளெல்லாம் நினைவு போராலே உன்னோடு கிருபையோ மாறாத நல்ல கிருபையோ 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 மாறாத நல்ல கிருபையோ கிருபையா
என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான், என்னை நடத்துகின்றது உங்கள் கிருபைதான், என்னை தாங்குகின்றது உங்கள் கிருபைதான், என்னை நடத்துகின்றது. அன்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் துதியில ஒரு புறா, வெள்ளையான ஒரு புறா பறந்து வரதை பார்த்தேன். அது ரொம்ப பிரகாசமா இருந்து அது சபைக்கு மேல இறங்கினது. சபை முழுவதுமே ஒரே நேரத்துல எல்லா லைட்டும் போட்ட மாதிரி ஒரு பிரகாசம். கண்களினால் காண முடியாத அவ்வளோ பிரகாசம், தேவ மகிமை இப்பொழுது இறங்குகிறது, இப்பொழுது இறங்குகிறது. அடுத்து ரெண்டாவது துதியில ஒரு மானை பார்த்தேன். ஒரு புள்ளி மான், ரொம்ப அழகா இருக்கு. ஆனா அது ஒரு புல்வெளி தான், ஆனா ரொம்ப வறட்சியான ஒரு புல்வெளியா இருக்கு. அதுக்கு நடுவுல ஒரு பாதையை அது கண்டுபிடிச்சு நடந்து போகும்போது அது ஒரு நீரூற்றை கண்டடையுது. அதை சுற்றிலும் செழிப்பாகவும் ரொம்ப கொழுமையாக இருக்கு. அதை கண்டுபிடிச்சதும் எனக்கு என்னன்னே தெரியல, ஒரு இதயத்துக்குள்ள ஒரு பாரமும் தன்னாலே அழுகை வந்துட்டே இருந்துச்சு. ஏன்னே தெரியாம இருந்துச்சு. நான் சொல்றேன், ஆண்டவராகிய தேவன் தாவீதுக்கு வைத்த நீரோடைய என்கேதி சோலைவனத்தை போல ஆண்டவர் உன் வாழ்க்கையில வைத்திருக்கிறார். இதற்கு ஊடாக வறட்சியான உபத்திரவமான பாடு மேடுகள் பாதைகளை கடந்து போவதற்காக கர்த்தர் உன்னை அழைத்திருக்கிறார். இந்த காடு மேடு பாதைகளோ நீ நடந்து போவதற்கான பலத்தையோ அவருடைய கிருபையை பெற்றுக் கொண்டு தாவீது நடந்து அந்த வறட்சியான அந்த பாதைகளுக்கு தாவீது நடந்து போவது போல நீ நடந்து 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 பாரத்தோடு 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 நீ நடந்து போவாயெல்லாம் எங்கேது சோழவனத்தை பார்ப்பான். சங்கீதம் 123 சொல்லப்பட்டது போல அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நீ பருகுவாய், பிறகுள்ள இடங்களிலே உன்னை மேல பண்ணுவாய். ஆண்டவராக தேவன் மானை போல சுபாவம் உடைய இந்த தாவீதை நடத்துவது போல உன்னை கர்த்தர் நடத்துவேன் என்று வாக்கு தருகிறார். ஆனால் சோழவனத்தை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் காலை வனம் ஒன்று உண்டு, அதை கடந்து போவதற்கு உன்னை ஆயத்தப்படுத்திக் கொள் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. அப்ப நான் அழுதுட்டு இருக்கும்போது ஏசப்பா எனக்கு அதுக்கப்புறமா ஒரு திரள் கூட்டமான ஒரு மந்தை, புள்ளிமான்கள் தான், அது குட்டிகளும் ஆண்களுமாக ஒரு திரள் கூட்டமான ஒரு மந்தை இருக்கிறது. அதுவும் அந்த வறண்டு போன அந்த வறட்சி மூலமா தான் வந்துட்டு இருக்கு. அவைகளும் இந்த முன்னால போன இந்த மான் போன வழியை தேடி அவைகளும் அந்த இடத்தை கண்டடைந்து வரதாட்டு நான் பார்த்தேன். உனக்கு இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான என்கேதி சோழவனத்தை உனக்கு வைத்திருக்கிறார். இதற்கு ஊடாக தாவீதை நிர்மூலமாக்குவதற்காக 650 பட வீரர்கள் வந்தபோது அவனை அசைக்க முடியல. ஆண்டவராக தேவன் சொல்கிறார், நீ உன் தாயின் பேச்சு, உன் தகப்பன் பேச்சு, உன் உத்தாரின் பேச்சு, உன்னுடைய உறவின் பேச்சை கேட்காமல் கர்த்தராக தேவன் அழைத்து எடுத்து அவனுடைய தாசனாகி என்னுடைய ஊழியக்காரனாகிய என்னுடைய அங்கின் பேச்சை கேட்டார். இந்த சோழவனம் எனக்கொண்டு திரளான ஜனக்கூட்டம் எனக்கொண்டு அநேக திரை கூட்டத்துக்கு நீ தாயாயிருப்பாய் என்று ஆண்டவராகிய தேவன் மரத்திலிருந்து உறந்த சத்தத்தை எனக்கு தருகிறார். விசுவாசித்தால் கரங்களை தட்டு அப்பாவை மகிமைப்படுத்தி ஆண்டவராகிய தேவனே இந்த மகிமையான தேசத்தை, இந்த மகிமையான மகத்துவத்தை நீ அடைய வேண்டுமானால் பாடுகள் உண்டு, விதத்திரம் உண்டு, உண்மை உண்டு, அவமானம் உண்டு, அத்தனையும் தாங்கி ஆண்டவராகிய சேட்டையின் கீழே உன்னுடைய ஊழல் தன்னுடைய உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தை சரிவர நடத்தினார். நிச்சயமாகவே உன்னுடைய ஆசீர்வாதத்தை ஒருக்கும் காண்பதுமில்லை, ஒருக்காது கேட்பதுமில்லை. நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர்
மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. கர்த்தருக்கு சோத்திரம். சோத்திரம். 2வது ஜெபத்தில் ஏசப்பா என்கிட்ட வந்து ஆணியில் தொங்குன மாதிரி அப்படியே தொங்கிக் கொண்டே இருந்ததாக கண்டேன். ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார், உனக்காக நான் மரித்தேன் மகளே, உனக்காக நான் மரித்தேன், உனக்காக தன் ஜீவனை விட்டேன், உனக்காக ரத்தம் சிந்தினேன். சிலுவை காட்சியைக்காக, சிலுவை காட்சியைக்காக, சிலுவை காட்சியைக்காக என்னோட உடன்படிக்கை செய்ய வேண்டாமா? என்னோட உடன்படிக்கை செய்ய வேண்டாமா? என்னுடைய உடன்படிக்கை நீ நிறைவேற்ற வேண்டாமா? என் சரீரத்தை நீ புசிக்க வேண்டாமா? என்னுடைய ரத்தத்தை நீ தருக வேண்டாமா? எனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய்? எனக்காக நீ என்ன செய்தாய்? அர்ப்பணன்றே உலக ஆஸ்தி குப்பையன்றே, அர்ப்பணன்றே உலக ஆஸ்தி குப்பையன்றே, உள்ளத்தினின்று கூறுவாயே செய்ய வருவாயா, செய்ய வருவாயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சபையிலிருந்து ஒரு ஒளி, இந்த இது பலிபீடத்திலிருந்து ஒரு வந்து ஒளி வந்து சபையில உள்ளும் பிரகாசித்து எல்லாருக்கும் மேலும் பிரகாசித்து இந்த ஊழியக்காரர் வீட்டறிந்தாலே இல்லாவிட்டாலே எந்த மனுஷன் என்றாலும் வராவிட்டாலே ஆண்டவராக தேவன் சிங்காசனத்துக்கு வீட்டு வந்து உங்களை ஒளியினால் பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் இந்த சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிற சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீட்டிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உனக்கு, ஆராதனை, ஆராதனை உனக்கு, ஆராதனை. சொல்லு. ஏசப்பா என் கூட நீங்க எப்பளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அப்ப பெண் வஸ்திரம் வந்து என்ன மூடுனதை பார்த்தேன். நிச்சயமாகவே கர்த்தர் எப்பொழுதும் உங்களோடு இருப்பார். ஆனால் கர்த்தரை கர்த்தருக்கு கீழ்ப்படியாத அற்ப, அதாவது ஏசாயா அற்ப கூலிக்காக ஆண்டுடைய மகிமை என்கிற புத்திர சூதாரத்தை விட்டது போல ஒரு கல்யாண சோத்துக்காக, ஒரு கல்யாண விருந்துக்காக நீ ஆண்டுடைய இதயத்தில் ஒரு ஜனத்தை முடங்கினதை ஏழு விஷயம் நினைத்து பார்த்து ஆண்டுடைய நம்பிக்கை தேவை. ஆண்டவராக தேவன் என் வஸ்திரத்தை மூடி என்னை சிலைக்குள்ள வைத்திருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றம் இல்லை. இந்த வஸ்திரத்தை நீ கற்றுக்கொண்டு நிரந்தரமாக உன் குடும்பத்தை பாதுகாக்கிற பரிசுத்தாவியின் அபிஷேகம் மேகு ஒரு மேகு சென்று கொண்டிருக்கிறது. வானத்திலிருந்து ஒரு முன் தண்ணியை போல ஒரு மேகு நிறைந்து கொண்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சிறசில இந்த மேகு பாடுபட்டோர்க்கு பலமளி பாரு, பாடுபட்டவர் பாரு, பாடுபட்டோர்க்கு பலமளி பாரு, பாடுபட்டவர் பரிசுத்தரல்ல மறுக்காதிருக்க பரிசுத்தரல்ல மறந்து போவாரோ சுழல் காற்று கடந்து போது ஒரு அனுபவம் உண்டுன்னு சொன்ன உடனே ஒரு காற்று வந்து என்ன அடித்து சுழந்து ஒரு மகிமை என்ன மூடுனதை பார்த்தேன்.
உற்சாகமா ஒரு கரம் தட்டு கொடுத்தாங்க. இதே சுழல் காற்று, இதே சுழல் காற்று ஒவ்வொருவருக்கு அது சீக்கிரத்தில் உண்டாது மறுபடியாகக்கூடிய உன்னதமான வாக்கியத்தை ஒவ்வொருவருக்கு கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். விசுவாசியை எளியாக எடுத்துக்கொண்ட சுழல் காற்று இன்று நம்ம சபையில் அடைத்ததை கண்டு அது என்ன அப்படியே அந்த சுழல் காற்று மூடிக்கொண்டிருப்பதை கண்டு விசுவாசத்தோடு கரங்களை தட்டு. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். கிருபையோ கிருபையோ மாறாத நல்ல கிருபையோ 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 மாறாத நல்ல கிருபை. முதல்ல வந்து ஜெபிக்க முடியும். 2 சொல்றோம் பயங்கர வெளியா இருந்து 2 சொல்றேன். அதுக்கு பிறகு ஒரு வெளிக்கிட்டு கண்டேன். அதுக்கு பிறகு இருள் என் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வந்ததாக கண்டேன். நிச்சயமா சொல்றேன், உன் குடும்பத்தில் ஒரு புருஷனை ஒரு பிள்ளைகளை ஆட்டி வைத்திருக்கிற ஒரு மந்திர தந்திர ஆவி, ஒரு பொல்லாத ஆவி, பொல்லாத பிசாசு, 100 நாட்களை கொண்டு 100 நாட்கள் வெளிப்பட்டு பொல்லாத பிசாசு குடும்பத்தில் இருந்து குடும்பத்தை சீராடி கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய நாமத்தை மேன்மைப்படுத்துவதற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே நீ வந்து நெருங்கி பெறலாமல் இருந்தால் விழுந்தால் ஆண்டவரே கூப்பிடாமல் இருந்தால் எப்படி நன்மை கிடைக்கும் என்று ஆண்டவராக தேவன் என்னை பார்த்து சொல்கிறார். ஆனால் இன்று என் தரிசனத்தின்படி ஒரு அபிஷேகம் ஒரு வெளிச்சம் என்னை சூழ்ந்து கொண்டதினால் எனக்கு எதிராக இருந்த பொல்லாத ஆவி என் சரீரத்தை விட்டு மாறியிருக்கிறது. என்னுடைய குடும்பத்தை விட்டு மாறுவதற்காக ஒரு நாள் கூட ஆண்டவருடைய ஆராதனை நடக்கவல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தினார். நிச்சயமா நிச்சயமா ஒரு குடும்பத்துக்கு விரோதமா என் சபைக்கு விரோதமா என் தேசத்துக்கு விரோதமா இருக்கிற பொல்லாத ஆவி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது புறப்பட்டு போ என்று கட்டளையிடுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் தூய்க்க தொடங்கும் போதே ஒரு ஒளி வந்து நெற்றியில் அப்படி அடிச்சுட்டே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இஷ்டப்பா நான் வெறுமையான பாத்திரம் நிரப்புங்கன்னு கேட்கும்போது எனக்கு ஒரு ஜாடி அப்படியே தண்ணி அப்படியே ஊற்றிட்டே இருக்கதை பார்த்தேன். அதுக்கப்புறம் பலிபீடத்துல வந்து ஒரு பூரா அப்படியே 2 சேட்டையும் விரிச்சு அப்படியே இருக்கதை பார்த்தேன். இப்படி ஒரு அருவி மாதிரி இருக்கெல்லாம் தண்ணி அப்படியே பாஞ்சு வந்துட்டே இருக்கு. கடைசி இஷ்டப்பா என்ன கண்ணோக்கி பாருங்கன்னு கேட்கும்போது 2 கண்கள் எல்லாம் வந்து அப்படியே உச்சி நோக்கிட்டே இருந்ததை பார்த்தேன். பாத்திரமா வாழ்ந்து நிச்சயமாக ஆண்டவராக தேவனுக்கு என் இருதயத்தை இந்த வண்ணமாக கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார். அவர் உண்மையாகவே என்னை அரவணைத்து என்னை மகிமைப்படுத்தி என் அருமையான பாத்திரத்தை அவன் நினைத்து என்னுடைய வாழ்க்கையில மிகவும் சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு மகத்துவத்தை உனக்காக வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் வார்த்தை தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு கரங்களை தட்டு. ஜீவனோட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஃபர்ஸ்ட் துதியில வந்து பலிபீடத்துல 2 செட்டைகளை வந்து சபையை பார்த்து நீட்டிட்டு இருக்க பார்த்தேன். அடுத்து புதிய அபிஷேகம் கிடைச்சது. அந்த அபிஷேகத்துல வந்து கை தட்டும் போது அந்த கை தட்டின உணர்வு இருந்தான அந்த நடுவில் வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருந்தது. கை வலிக்கல. அடுத்து வந்து எசப்பா வந்து வசனம் இருந்தாங்க, நான் செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடை குடும்பத்துக்காக செய்ய நினைத்த காரியத்தை என் மகனை என் மகளை என் புருஷனை என் குடும்பமே என்னுடைய உற்றாரை உறவினரை தடை செய்ய முடியாது. கர்த்தர் செய்ய நினைத்ததை ஒரு நாள் அது சீக்கிரமா நிறைவேற்றி முடிப்பேன் என்று ஆண்டவராக தேவன் வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு நான் கர்த்தர் என் வசனம்
விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமா இன்று என்று பிழைக்க, விசுவாசத்தா நீதிமா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல்ல வந்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு மலை தூற்றல் மாதிரி எனக்கு நெற்றியில வந்து அப்படி மழை தண்ணி விழுந்தது மாதிரியே இருந்துச்சு. ரெண்டாவது பலிபீடத்திலிருந்து அந்த கோள் வடிவத்துல அந்த சூரியனை மாதிரி நல்ல பிரகாசமாட்டு ஒரு ஒளி வீசிடுச்சு. குமாரன் மூலமாக ஆவியானவர் மூலமாக அவர் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார், அவர் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார், அவர் மகிமை பெற்றுக் கொண்டிருக்கிறார். கரங்களை தொட்டு கரங்களை தொட்டு கர்த்தராக தேவன் கர்த்தராக தேவன் பிதாவின் பரிசுத்தாவியின் மூலமாகவே இயேசு கிறிஸ்து குமாரன் மூலமாக நம்ம சபையில் எழுந்திருக்கிறது. கர்த்தராக தேவன் பரிசின் மூலமாக இதற்கு எடுத்துக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தொட்டு சொல்லு. அப்புறம் ஒரு ரோஜா பூ மாதிரி ஒரு பூ இருந்துச்சு. அப்புறம் மேக மூட்டம் வந்திருந்த மாதிரி இருந்துச்சு. நல்ல பிரகாசமான ஒரு வெளிச்சம் இருந்துட்டே இருந்துச்சு. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளமாக கர்த்தரை ஆசீர்வதிக்கிறது என்ன, ஆசீர்வதிக்கிறது ஆசீர்வதிக்கிறது கர்த்தருடைய சித்தம். பிள்ளையான் சொன்னாலே பிள்ளையான் சொன்னாலே அவர்கள் வேறு விரிக்கப்பட்ட சந்ததி, அவர்கள் வேறு விரிக்கப்பட்ட சந்ததி. இவர்களை நான் சபிக்க கூடாது, இவர்களை நான் ஆசீர்வதிக்கிறது கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்ன அதே மகிமை என் குடும்பத்தில் உண்டாகும் என்று கருத்து சொல்லுகிறார். விசுவாசத்தோடு அது தண்ணீர் பட்டு இதை போன்றா காத்தரிச்சா கலந்தாலே காத்தரிச்சா வந்தா கலந்தாலே ஆண்டவராக தேவன் நம்ம சபையை பார்த்து சொல்லுகிறார். என்னுடைய துன்பங்கள் என்னுடைய துயரங்கள் அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. ஒரு காத்தடிச்ச ஒரு மழை பெஞ்ச ஒரு அப்படி ஒரு காய் ஒரு வெயில் அடிச்ச நீங்க காய்க்கு போகிறது போல என்னுடைய உபத்திரவங்களை நான் மாற்றுகிற தேவன், நான் மாற்றுகிற தேவன், நான் சர்வ மகிமையுள்ள தெய்வம் என்று ஆண்டவராக தேவன் இருந்து வாக்கு தருகிறார். விசுவாசத்தோடு மூன்று அல்லையே சொல்லலாமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து அவையில இருக்க எல்லாருக்க தலையிலயும் ஒரு ஆள் வந்து ஒரு கிரீடத்தை வச்சிட்டு இருக்க மாதிரி பார்த்தேன். அப்பாவுக்கு வந்து கடவுளை சத்து அப்படி ஸ்தோத்திரம் சொல்லுங்க பாப்பா. நிச்சயமா சொல்கிறேன், உன்னை அடித்து அடிக்கிறது உண்மைதான், உன்னை உபத்திரப்படுத்துகிறது உண்மைதான், உன்னை வேதனைப்படுத்துகிறது உண்மைதான். இதற்காக 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 மகிமையான கிரீடத்தை உனக்கு தருவதற்காக உனக்கு தருவதற்காக அந்த மகிமையின் கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஜெயம் கொள்ள வேண்டும். இவன் ஜெயம் கொள்ளுகிறானே அவனுக்கு வாராத கிரீடத்தை கொடுப்போம் என்று சொல்லி தெய்வம் ஒவ்வொருவருடைய சிரசு கத்துடைய கிரீடத்தை அடியேனும் கண்டோ அடியேனும் கண்டோ சொல்லு. அடுத்து இந்த சபை நிறைய ஆள் இருந்து ஒரு கேப் கூட இல்ல. அதுக்கு பிறகு மேல இருந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு பெரிய நிறைய தண்ணி நல்லா பாய மாதிரி பார்த்தேன். அதுக்கு பிறகு ஏசப்பாய்க்கு சிலுவை காட்சின்னு சொல்லம்ப ஒரு கரம் அதுல ஆணி இருந்து அதுல நிறைய ரத்தம் வடியதாட்டு பார்த்தேன். ஆண்டவர் இவ்வளவு மகிமை உனக்கு வச்சிருக்கிறாரே. ஆண்டவராகிய தேவன் உன்னிட்ட இப்படி சொல்லுகிறார், இந்த வண்ணமாக சொல்லுகிறார். ஆண்டவராகிய தேவன் உனக்கு எவ்வளவு மகிமை வைத்திருக்கிறார், ஒரு கிரீடத்தை வைத்திருக்கிறார். ஒரு சபை இவ்வளவு மகிமையான சபை. இந்த சபையில வர ஆலோசனை கேட்காம ஆண்டவராகிய தேவன் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்தை காட்டி தந்து இந்த உலகத்தின் ஆடம்பரம் உலகத்தினுடைய மகிமையை நிரப்பதற்காக அப்பப்போது ஒரு இருதயத்தை
என்று சாத்தான் தூண்டி கொண்டிருக்கிறானே, ஒப்புக்கொடு ஒப்புக்கொடு. ஆண்டவரே இன்னைக்கு நீர் மட்டும் போது, நீர் மட்டும் போது, நீர் மட்டும் போது, நீர் மட்டும் போது என்று சொல்லு. ஆண்டவராகிய தேவன், நீ கண்டதென்பது உனக்காக ஒரு கிரீடத்தை, ஒரு மகிமை உனக்காக வைத்திருக்கிறார். நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. சொல்லு, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. சொல்லு, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ, நீர் மாத்திரம் போதோ. சொல்லு. பலிபீடத்தில் ஒரு ஆள் நிற்கிற கண்டு பலிபீடத்தில் ஒரு ஆளு இந்த மாதிரி பார்த்து கையிலேருந்து ரத்தம் அடிஞ்சதை பார்த்தா அக்கினி பார்த்து உற்சாகம் ஒரு கரம் தட்டுக்கொடு. ஆண்டவர் உனக்காக உனக்காக ரத்தம் சிந்தினார். நீயே அனுதினமும் செபிக்காமல், அனுதினமும் வேத வாசிக்காமல் என்னை குணப்படுத்தி என்னை குணப்படுத்தும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. ஆண்டவராக தேவன், ஆண்டவராக தேவன் உனக்கு காட்சிகளை தருகிறார், தரிசனங்களை தருகிறார். ஆண்டவர் உனக்காக சிந்தப்பட்ட ரத்தம் இப்பொழுது உச்சந்தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் கழுத்தப்படுத்து நாமத்து கணக்காக உரைக்கிட்டு வேண்டும் எனக்கு திருவை செய்யட்டும். நாமத்தில் கல்வாரியா பார்க்கையிலே ஹல்லேலூயா. கர்த்தர் மத்தியிலே ஒரு சாச்சா நடக்கும். கர்த்தர் சோத்திரம். நான் மிகவும் வேதனையோடு இருந்தேன். கர்த்தர் சோத்திரம். அந்த வேதனையோடு நான் பக்கத்திலே ஒரு ஆள் துணையாட்டு நின்னது. கர்த்தர் சோத்திரம். வேத புஸ்தகத்தை வச்சுக்கண்டு என் தலைக்கு மேலே வச்சுக்கண்டு நின்ன. கர்த்தர் சோத்திரம். அந்த ஒரு பெரிய ஆடு ஒரு குண்டுக்குள்ளே கிடக்கு. கர்த்தர் சோத்திரம். ஒரு தேக்கு மரத்துக்குள்ள குண்டுக்குள்ளே நிற்க. அந்த ஆடு கரையார் வர முடியாத நின்று வேதனைப்படுது. கர்த்தர் சோத்திரம். அந்த காட்சியை நான் கண்டேன். எனக்கு நீ இந்த காட்சியை காட்டீரான்னு நான் அவரோடு கேட்டேன். நீ இந்த பக்கத்தில் என்னோடு நீ வேதனையோடு இருக்கிறதே, நான் இந்த வேதனையை நான் தீர்க்கிறேன்னு, நீ கவலைப்படாத, நான் உன்னுடைய கண்ணீரெல்லாம் நான் தொடச்சி விட்டதாட்டு கண்டேன். கர்த்தர் சோத்திரம். 3ஆம் ஆண்டு வயதில் நீர் வந்து ஒரு பிரசங்காரா இருக்கு என் தலையில வந்து தொட்டு ஜோம் பண்ணி போனதாட்டு கண்ட. கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தராகிய தேவன் என்னை தொட்டு குணப்படுத்துகிறது உண்மை. ஆனால் நீ கண்ட காட்சி பாரு, பெரிய குழிக்குள்ள பெரிய ஆடு ஒன்று கிடக்குது. அதை நீ தான் கிடந்துட்டு இருக்கிற. அந்த குழிக்குள்ள தையோட முடியாம உலக பாடு, உலக வியாபாரம், உலக சிந்தனை என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. நீ பிறந்தள்ளி கொண்டிருக்கிறாய். ஒன்ன குறித்துதான் அந்த குழிக்குள்ள குறைக்கிற ஆடு நீதான் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்பி ஆண்டவருக்கு முதலெடுத்த கொடு, ஆண்டவருடைய நேரத்தை முகத்தின கொடு, ஆண்டவரை மகிமையாக வைப்போம் என்று ஆண்டவராக தேவன் சொல்லுகிறார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தா நீதிமான் என்று என்று பிழைப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்லு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஜெபிக்க தொடங்குன நேரத்துல பக்கத்துல ஒரு ஒளி வந்து அப்படி வீசிட்டே இருந்துச்சு. அப்போ எஸ்பா நல்ல அபிஷேகத்தினால நிரப்புனாங்க. பச்சை கலர் மகிமை பார்த்து சபைக்குள்ள, அடுத்து பலிபீடத்துல ஆரஞ்சு கலர் ஒளி வீசிட்டே இருந்துச்சு. பிறகு நான் வந்து நேற்றுக்கே எசப்பா என் கூட பேசணும், எசப்பா உடைய குரலை கேட்கணும் அப்படின்னு கேட்டு இருந்தேன். அப்போ இன்னைக்கு ஜெபத்துல மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே முக சாயலா உருவாற்றும் அந்த பாட்டு வந்துட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு அபிஷேகம் அது வந்து அப்படியே கரங்கி நான் விழ போற அளவுக்கு விழுந்துருவேன் போல அப்படி பிடிச்சு. பயப்படாத, நிச்சயமாக மறுரூபமாக கூடிய ஒரு அனுபவத்தை கர்த்தருக்கு வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீ கண்டது போல கர்த்தருடைய சபையில மகிமையான ஒரு செழிப்பான ஒரு செழிப்பான ஆசீர்வாதத்தை வேத பிள்ளைகளுக்கு உனக்கு வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய தேவன் இருக்கிற சத்தத்தினால் உனக்கு வார்த்தை தருகிற விசுவாசத்தோடு கரங்களை தொட்டு